என் குலதெய்வமான குழுந்தளமனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். சென்ற வீடியோவில் இறந்தவர்களுக்கு பார்த்தோம். அந்த உடலுக்கு செய்ய வேண்டியதை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் பேசினேன். அதில் இந்த நல்லடக்கம் செய்த வரைக்கும் பேசியாச்சு. அதிலே இந்த கருமாதி அந்த காலத்தில் 16 நாள் ஏன் எடுத்தார்கள் அப்படி என்று அதில் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதில் பார்க்கும்போது எந்த திதியில் இறந்தார்களோ, இப்போ ஒரு திதி இறக்குறாங்கனாக்கும் தேய்பிரையில் இறப்பாங்க. அதே வளருபுற திதியில் அந்த கருமாதி அந்த காரியங்கள் செய்யக்கூடிய காலங்க செய்வாங்க. இந்த காலகட்டத்தில் அது சாத்தியம் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கும், அதாவது அவசரமான வேலைகள் வெளியூரில் இருக்கும், வெளிநாட்டில் இருக்கும். அதே ஒரு மாமன் மைத்துனர்கள் அங்கே எல்லா பேருமே இருந்து அவங்கவுங்க பரபரப்பான உலகத்தில். அதனால் இந்த 3 நாள்லாம் வைக்கிறாங்க. அது ரொம்ப மனசுக்கு ஏற்றுக்கக்கூடியது தான், முடியாது. முடிஞ்ச அளவுக்கு அதை தவறுங்க. 16 நாளில் இப்போ யாரும் அதிக நாள் இல்லை, வச்சா நல்லது. அதில் ஒரு வார்த்தை. ரெண்டாவது, இந்த ஒத்தப்பட நாள் பார்க்குறாங்க, அதை பாருங்கள். அதனால் நான் அதை ஏற்றுக்கிறேன். இதில் இந்த திதி கொஞ்சம் நல்ல திதியாக வர்ற மாதிரி கூட பாருங்கள். இப்போ நம்ம அந்த சொல்கிறேன்ல, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, அஷ்டமி, நவமி, தசமி, சதுர்தசி, இந்த பௌர்ணமி, அமாவாசை, இந்த மாதிரி கூட கொஞ்சம் நல்ல திதியாக பார்த்து, நாள் கணக்கில் நீங்கள் ஒத்த நாள் என்றதை விட, இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்தை சொல்கிறேன். நான் சொல்கிற அந்த திதியை நோட் பண்ணிக்கங்க. அந்த திதியில் காரியங்கள் வைங்க. இப்போ இறந்துட்டு இப்போ தவிர்க்க முடியல. 16 நாளுக்கு நம்மளால் இப்போ யாருக்கு நான் பார்த்த அளவுக்கு இல்லை. எல்லாருமே இவ்வளோ நாளாக எங்களால் இருக்க முடியாது, பொழப்பு இறந்துட்டாங்க, அங்கே எங்கெங்கேயோ வேலைக்கு போகிறாங்க. அப்போ நான் 2 பிள்ளையோ 2 பேரே இப்போ 2 மையங்களே இருந்தாலும் ஒரு மையம் 1 லட்சம், இன்னொரு மையம் 1 லட்சம் இருப்பாங்க. பொழப்பு தான் போகிறோம் அப்படிங்குவாங்க. அப்போ இவ்வளோ நாளில் இருக்க முடியாதுங்கய்யா அப்படிங்குவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கும், நல்லா கவனிச்சுங்க. திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, அஷ்டமி, நவமி, தசமி, சதுர்தசி, பௌர்ணமி அல்லது அமாவாசை வரும் இந்த திதிக்கு. அதில் நீங்கள் வைக்கலாம். இதை இந்த 16 நாள் கழிச்சு, நான் 16 நாளை பற்றி அதுக்கப்புறமா இதுக்குன்னு ஹோமம் வளர்த்து இந்த காரியம் செய்கிறதுக்குன்னு பிராமணர்கள் இருக்காங்க, ஐயர் அதுக்குன்னு இருக்காங்க. சில பேர் சுப காரியத்துக்கு மட்டும்தான் போவாங்க, சில பேர் சுபத்துக்கும் வருவாங்க. இந்த மாதிரி காரியத்துக்கு செய்யக்கூடிய இருக்காங்க. அவங்களுக்கு அதில் நிறையா இருக்குது. இந்த வீடு மாதிரி கட்டி கலையை வைப்பாங்க. ஒவ்வொரு கலையத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. அதெல்லாம் சொல்லிட்டு போனால் ரொம்ப டைம் பிடிக்கும். அதெல்லாம் நமக்கு ஐயர்கிட்ட கேட்டுக்குங்க. அதில் சில ஐயர் கேட்பாங்க, அகத்திக்கீரை, பருப்பு வகைகள், தானியங்கள், அரிசி, இந்த வகை கத்திரிக்காய், காய்கனி, எல்லாம் கேட்குறாங்க. அப்படின்னா நீங்கள் மனம் நோகாமல் வாங்கி கொடுங்க. இது அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஐயருக்குன்னு வாங்கி கொடுத்தேனே நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்க்காதீங்க. சென்ற வீடியோவில் நான் பேசுனது அந்த உடலை பற்றி தான் பேசினேன். இப்போ நான் பேசுகிறது உயிரை பற்றி பேசுகிறேன், ஆத்மாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்குங்க. அப்போ நம்மளை இவ்வளோ நாள் பார்த்த இந்த உயிருக்கு, இந்த ஆத்மாவுக்கு நம்ம அந்த காரியங்கள் செய்ய வர்ற ஐயர்னு எடுத்துக்கலாம், இல்லை ஒரு பூசாரின்னு எடுத்துக்கலாம். அந்தந்த ஊரில் எப்படி செய்கிறீங்களோ அவங்க கேட்குற பொருளை வாங்கி கொடுங்கள், மனநோகாமல் வாங்கி கொடுங்கள். இப்போ பச்சரிசி 5 கிலோ கேட்பாங்க, புழுங்கரிசி கேட்பாங்க, பருப்பு வகைகள் கேட்பாங்க, காய்கறிகள் கேட்பாங்க. இந்த உருளைக்கிழங்கு, வாழைக்காயில் மெயினாக கேட்பாங்க, அகத்திக்கீரை, வாழைப்பழம், தேங்காய், இந்த பஞ்சபூதங்கள் அடங்கினதான் எல்லாமே. இந்த கலையங்கள் கேட்பாங்க, பெரிய கலையம் 1 2ன்னு. இதுக்கெல்லாம் ஒவ்வொரு கலையத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. வாசப்படி 4 பக்கமும் வாசப்படி வைப்பாங்க. அப்புறம் 4 மூலை மொத்தம் 8 திக்குக்கும் வைப்பாங்க இந்த கலையம்.
2 வாசப்படினா 2 பக்கமும் 2 படி பக்கமும் 2 கலையம் வைப்பாங்க. அப்படியே வத்தினா 4 மூளைக்கும் வைப்பாங்க. அப்போ 4 வாசப்படிக்குன்னா 8 8 4 12 கலையங்கள் வைப்பாங்க. ஒவ்வொரு கலையத்துக்கும் தண்ணி ஊற்றுவாங்க. அது காசு ஒன்றும், அது நிறையா விஷயங்கள் இருக்குது. அது அப்படியே போயிடலாம், அந்த இதுக்கெலாம் போவோன்னா அவங்களுக்கு உணவு சமைத்து அதை எடுத்து பிண்டம் பிடித்து அந்த காரியங்கள் செய்து காக்கைக்கு உணவு வைத்து இந்த கருமாதின்னு அந்த காரியங்கள்லாம் செய்வாங்க. இது யாருக்கு செய்கிறாங்கன்னா இந்த ஆத்மா அந்த உயிருக்கு செய்கிறாங்க, உடலுக்கு இல்லை. உடலுக்கு நான் வந்து சென்ற வீடியோவில் சொல்லிட்டேன், உடலுக்கு செய்ய வேண்டிய வேலை. இப்போ இதை செய்துட்டு வீட்டில் போய் படையல் 21 இலை போடுவாங்க. அது ஒவ்வொரு சாதி வழக்கப்படி அது எத்தனைன்னு அது எப்படி அதை மனசை போட்டு புண்படுத்திக்கிட்டு வேணாம். அந்த வீட்டில் சாமியை கும்பிட்டு பிறந்த மக்களுக்கு அந்த பணியாரம் இந்த இதெல்லாம் வச்சு ஒவ்வொரு இதில் கொடுப்பாங்க. இல்லை கொடுக்கல, அது என்னால் தெரியல. ஒவ்வொருத்துக்கு நான் இருக்கிறத கொடுப்பாங்க. இந்த கோழி அடித்து இந்த அசைவம் சாப்பிட்றவங்க கோழி அடித்து அது ஒரு பீஸை போட்டு முட்டையெல்லாம் போட்டு இந்த பிறந்த மக்களுக்குன்னு கொடுப்பாங்க. அன்னைக்கு அப்புறம் உருமா கட்டுறது, எண்ணெயெல்லாம் தேய்ச்சி நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. அதுலேயும் கூட பாருங்கள், அந்த கருமைக்கு காரகன் சனி தான், கர்மாவுக்கு காரகன். அப்போ அவனுக்கு நல்ல எண்ணெய் எள்ளு வந்துடும். இந்த நல்லெண்ணெயை தேய்ச்சி குளிச்சுட்டு தான் ஆற்றுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இந்த உருமா கட்டுறதுங்குவாங்க. அன்னைக்கு அதுக்கப்புறமா தான் மக்கானாலோ அதுக்கப்புறமா அந்த கறியை சமைச்சு சாப்பாடு போட்டு அந்த துக்கங்கள் அதோட முடியுது. அதோடைய இந்த தீட்டுங்கிறாங்க, தீட்டுன்னு சொல்லக்கூடாது, துக்கங்கள். சரி, இதோடைய சேர்ந்து அடுத்து வந்துடலாம். இந்த துக்கங்கள் யார் யார் இறந்தால் எவ்வளோ நாளைக்கு இருக்குங்க ஐயா அப்படின்னு கேட்குறாங்க. சில இதில் வந்து கொஞ்சம் மாற்றங்கமாக எழுதியிருக்கு. இருந்தாலும் நம்ம அனுசரிக்க வேண்டியது, தந்தை இறந்தால் அப்பா இறந்தால் 1 வருஷம் அந்த துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும். துக்கம் நம்மளுக்கு இருக்குது. அந்த தீட்டு இருக்கா சாமி அப்படின்னு கேட்குறாங்கல்ல, தீட்டுங்கிறது என்னமோ அது ஒரு இந்த மாதிரி இருக்குது. நம்ம துக்கம், நம்ம தந்தை இறந்தால் 1 வருஷம் அப்படின்னா எதுனா சுப காரியங்கள் வீட்டில் நடக்கக்கூடாது. சுப காரியங்கள்னால் நம்ம காது குத்துறோம், இந்த கல்யாணம் வைக்கிறோம், நல்ல காரியங்கள் அப்படி எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் கூப்பிட்டு ஒரு சாப்பாடு, இந்த வீடு பால் காய்ச்சறது, இந்த மாதிரி சுப காரியங்கள் நல்ல காரியங்கள் வீட்டில் வைக்கக்கூடாது. சில பேர் வந்து அப்போ நான் சாமியை கும்பிட போக தேவையில்லையா, எங்கள் அப்பா இறந்துட்டார் நான் வருஷம் திரும்பி தான் போகணுங்கிறாங்க. அது தவறு. அந்த 16 நாள் முடிஞ்சு அந்த வந்து ஐயர் வந்து புண்ணியதானம்னு அதுக்கு பேர், அதை செஞ்சுட்டாக்க நீங்கள் தாராளமாக எந்த கோயிலுக்கு போகலாம். அவரே சொல்லிடுவார். என்ன நீங்கள் அங்கே செய்கிறதே சாமியை கும்பிட்டு நேருக்கு தேங்காய் உடச்சி தானே வர்றீங்க. அப்போ நீங்கள் மோட்ச வழக்கு பார்த்துட்டு அப்படியே செய்யலாம். அப்புறம் 30 நாள் அந்த திதி, இந்த 30 நாளை பற்றி சொல்லாமல் வந்துட்டேன். இந்த 30ங்கிறது திதி தான். அவர் இறந்த அதே திதி வரும், அதில் தான் நீங்கள் கும்பிடுங்க. ஒன்று நாளை என்னைக்கிட்டு இங்கிலீஷ் தேதியை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அவர் என்ன திதியில் இறந்தாரோ அதே திதி தான் வரும். அதான் 30 கும்பிட்றது. ஒரு மாதம் இந்த 30 கும்பிட்றவங்க போயிட்டு அந்த திதியில் போயிட்டு அந்த அடக்கம் பண்ணுற இடத்துக்கு போவாங்க. இல்லாட்டி அவங்க நினச்சி மீண்டும் ஆற்றுக்கு போவாங்க 16 நாள் விட்டு. சரிங்களா? அந்த 30 கும்பிட்றது அது ஒரு லக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம இதுக்கு வந்துடுவோம். தாய் இறந்தால் 6 மாதங்கிறாங்க, அதில் 3 மாதம்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. நம்ம 6 மாதமாகவே எடுத்துக்கலாம். இருந்தாலும் என் அபிப்பிராயத்தில் வந்து தந்தையை விட தாய்க்கு தான் அதே நாள் கொடுக்கணும். ஆனால் அவங்க தானே கருப்பத்தில் நம்மளை சுமந்து நமக்கு வேண்டி அவங்க எவ்வளோ தயார் பண்ணிருக்காங்க தெரியுமா. தந்தையும் பண்ணியிருக்காரு, அது நான் குறை சொல்ல வரல. தாய் வந்து நம்ம கருப்பத்தில் இருக்கும்போது இருந்தேன்னு நம்ம சாப்பிட்டா இந்த குழந்தைக்கு எதுவும் பாதிப்பு வருமேன்னு அவங்க ஆசைப்பட்டதை கூட சாப்பிடாம தியாகம் பண்ணி நம்மளை வளர்த்துருக்காங்க. அதனால் வந்து தாயார் இறந்தால் 6 மாதம் கொடுங்க, ரொம்ப கம்மி பண்ண வேணாம். மற்றபடி மனைவி அதையா அப்படி 3 மாதம் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. 1.5 மாதங்கிறாங்க சில பேர், 3 மாதம். உண்மையான மனைவி அதான் நான் சொல்லுவேன். எதுனையா உண்மையான மனைவி பற்றி குண்டத்துக்கு போகிறீங்கிறீங்களா? தாய்க்கு பிறகு தாரந்தாங்க. நீங்கள் கேட்டு பாருங்கள் கொஞ்சம் வயதானவங்கள மனைவியை பற்றி. மனைவி இல்லைன்னா அவங்க படுற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். தாயாரெலாம் என்னை இப்படி பார்த்தாங்கங்குவாங்க, அடுத்து அந்த மனைவியை ஒரு தாயாக தான் பார்ப்பாங்க வயசானவங்க. இப்போ அந்த மாதிரி மனைவி இறந்தால் 3 மாதம் துக்கம்ங்கிறாங்க. அது யாருக்கு அப்படின்னால் சிறு வயசில் இருக்கிறவன், இவன் பொண்டாட்டி செத்து போனால் 3ஆவது நாள் அடுத்த பிள்ளையே தேடுறானே அவனுக்கு தான் அந்த 3 மாதம். நான் சொல்லும்போது அப்படித்தான் சொல்லுவேன். ஆமாம், காதலுங்கிறேன், லவ்வுங்கிறேன், என் உயிருங்கிறேன், என் உடலுங்கிறேன், வார்த்தையால் வர்ணிக்கவே அவன் சொல்கிறதெல்லாம் பார்க்கலாம். செத்த 3ஆவது நாள் அடுத்த பிள்ளை கூட சுற்றுறான், அவனுக்கு தான் அந்த 3 மாதம். அப்படித்தான் சொல்லுவேன்.
அந்த வயதான தம்பதிகளுக்கு கிடையாது. வயதான உடனே ஒரு வாட்டில் ஒரு நாளைக்கு இந்த பட்டணத்தார் கதையில் வரலாம், அந்த ஒரு மனதாகி அந்த ஒரு பாட்டு அதோடைய விளக்கத்தோடு வரலாம். அதில் தான் மலம் போகிறது, மூத்திரங்காலோடு போகிறது, மூக்கில் ஒழுகிறதெல்லாம் அந்த பட்டணத்தார் சொல்லுவார். இதெல்லாம் தொடச்சு இதெல்லாம் பார்க்குறது யார்? நீ வயசானதுக்கப்புறம் நீ பெத்த புள்ள பார்க்காது, மனைவி தாயா பார்க்க. அதனால் மனைவி இறந்தால் தான் 1 வருஷத்துக்கு எடுத்துக்கணும் வயசானவங்க. எடுங்க, தைரியம் மாட்டுங்க. சரிங்களா? தாயாருக்கும் அங்கே நான் வர்றது உண்மையான மனைவின்னு தான் சொல்லுவேன். ஆனால் மனைவிங்கிறது இப்போ இந்த காலகட்டத்தில் உண்மையான மனைவி இருக்காங்களானாக்கும் இருக்காங்க. அவங்களுக்கு நான் ஒரு நன்றி வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன். கொச்சையாக நான் சொல்ல மாட்டேன். சில பேர் இந்த கணவன் மனைவி 2 பேருமே, ஏன் பெண்ணை மட்டும் சொல்லணும்? ஆணும் துரோகம் பண்ணுறான், பெண்ணும் துரோகம் பண்ணுறார்கள். கணவனுக்கு மனைவி துரோகம் பண்ணுறார்கள், மனைவிக்கு கணவன் துரோகம் பண்ணுறாங்க. அதுக்கு இதை பற்றி பேச்ச இடம் இல்லை. போ, நீ ஒரு நாள் கூட துக்கம் கிடையாது, ஓடிப்போ. எதுக்கு அதை போய் பேசிக்கிட்டு? சரி, பங்காளிகள், இந்த நான் நீர் மாலை போட்டுட்டேன், எனக்கு எவ்வளோ நாளைக்கு துக்கம் அப்படின்னா, நீ 1 மாதம் எடுத்துக்க, போதும். 3 மாதம் இருக்குது, 1 மாதம் நான் நீர் மாலை போட்டுட்டேன். எங்கள் அப்பையும் கூட பிறந்த சித்தப்பையும் பெரியப்பேன், இல்லாட்டி அவங்க பெரியப்பேன் சித்தப்பையும் பங்காளி இறந்தால் அந்த துக்கம் அனுஷ்டிக்க வேண்டிய காலங்கள், கோயிலுக்கு கீழுக்கு போகாமல் அந்த துக்கங்கள் அனுஷ்டிக்கணும். உன் வீட்டில் சுபகாரியம் நடக்காமல் இருக்கணும்னா 3 மாதம் கணக்கு. நீ இன்றைய காலகட்டத்தில் 1 மாதம்னாலும் எடுத்தே ஆகணும். 1 மாதம் எடுக்கணும். சரி, இதுக்கு வந்தாச்சு. அடுத்தபடியாக அடைப்பை பற்றி பார்ப்போம். ஏற்கனவே நான் பழைய வீடியோ போட்டிருக்கேன் அடைப்பு. இதில் பார்ப்போம். அடைப்புனா என்ன அப்படின்னா, தனிஷ்டா பஞ்சமி, இறந்தவர்களுக்கு வீடு மூட வேண்டிய நாள்னு இந்த இதில் பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கோம். உடனே நீங்கள் பயந்துக்கிட்டு ஓடிடுவோண்ணா, ஐயோ வீடை பூட்டிட்டு நான் எங்கேயா போகிறது, இருக்கிறது ஒரு வீடு, நீ வர பற்றி குண்டை தூக்கி போகிறேன்னெலாம் மிரளக்கூடாது. சரிங்களா? என்னையா இதில் சோக்கடிக்கிற மாதிரி பேசுகிற அப்படிங்கிறீங்களா? இது ஒரு சிரிக்கக்கூடிய ஒரு இதுதான். இருக்கிறதே ஒரு வீடு, அதில் இறந்துடுறாரு, அதை வீட்டை அடைச்சிட்டு ஓடிட முடியுமா? சரி, பார்ப்போம். தனிஷ்டா பஞ்சமி அதுனா அந்த அடைப்பு பார்க்குறது தான், வேறு ஒன்றும் இல்லை. அடைப்பு அப்படிங்கிறது அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இந்த 5 நட்சத்திரத்தில் இறந்தவர்களுக்கு அங்கே ஏற்கனவே போன வீடியோவில் போட்டிருந்தேன். இது நல்லகரை, இதுக்கு தான் செய்யணும். மீண்டும் சொல்கிறேன். அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இந்த 5 நட்சத்திரத்தில் இறந்தவர்களுக்கு 6 மாதம் அடைப்பு. இதில் நாங்கள் எப்படியா பார்க்குறதுனாக்கும் ஜோசியக்காரர்கள்ட்ட பக்கத்தில் கேளுங்க, இல்லாட்டி எனக்கிட்டே ஃபோன் பண்ணி கேளுங்க. விருப்பம்னா காணிக்க கொடுங்க, இல்லாட்டி வேணாம், நான் அதுக்கெலாம் வாங்க மாட்டேன். எனக்கு சொல்லிடுறேன், நானே சொல்கிறேன். ரைட்டு. ரோகிணி நட்சத்திரத்தில் இறந்தவர்களுக்கு, அந்த ஒரே ஒரு நட்சத்திரம் ரோகிணி மட்டும்தான், 4 மாதம் அடைப்பு. அதற்கு அடுத்தபடியாக கார்த்திகை, உத்திரம், அதில் அந்த சூரியனுக்குள்ள தான் கார்த்திகை உத்திரம், அது ஒரு 3 மாதம் அடைப்பு. கார்த்திகை நட்சத்திரத்தில் உத்திரத்திலையும் இறந்தால் 3 மாதம் அடைப்பு. அடுத்து மிருகசீரிஷம், சித்திரை, புனர்பூசம், விசாகம், உத்திராடம், அப்போ 1, 2, 3, 4, 5, இந்த 5 நட்சத்திரத்திலையும் இறந்தவர்களுக்கு 2 மாதம் அடைப்பு. என்னென்ன நட்சத்திரம் சொல்லியிருக்கேன்? மிருகசீரிஷம், சித்திரை, புனர்பூசம், விசாகம், உத்திராடம், இந்த 2 நட்சத்திரத்தில் இறந்தவர்களுக்கு 2 மாதம் அடைப்பு உள்ளது. ஐயா, அடைப்புனா இந்த பஞ்சாங்கத்திலலாம் எழுதிருக்கு. சில ஜோதிடர்லாம் சொல்கிறாங்க, வீட்டை பூட்டிட்டு எங்கிட்டாவது வெளியூருக்கு போயிரு அப்படின்னு. என்ன அப்படித்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அப்படி கிடையாது. அடைப்பு அப்படின்னா நான் என்னுடைய பழைய வீடியோவில் போட்டிருக்கேன், நல்லா விரிவாக பேசியிருக்கேன், போய் பாருங்கள். சரி, சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த அடைப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் யாரையாவது பார்க்க போகிறீங்க, ஒரு முதலாளியவோ, ஒரு பெரும் அரசியல்வாதியவோ, ஒரு தலைவரவோ, யாரவோ, அவர் இல்லைன்னா ஐயா இத்தனை மணிக்கு வருவார், நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு அங்கே காவலாளர் நிற்கிறவர் சொல்லுவார், வாட்ச்மேனு. அப்படியாயா, நம்ம போய் டீ குடிச்சிட்டு வரவா, அப்போ பார்க்கலாமா? போய் தாராளம். அப்போ அவர் வர்ற வரைக்கும் போய்
நீங்கள் போய் டீயை குடிச்சிட்டு அங்கிட்ட காத்து இருந்துட்டு வருவீங்க. அதே மாதிரி இந்த படைப்புக்கெல்லாம் பெரியவனும் அந்த பரம்பொருளான அந்த ஈசனை சென்று அடைய வேண்டுமென்றால் இந்தந்த நட்சத்திரத்தில் அவரு கொஞ்சம் வெளியே போயிருப்பார். யார்? அந்த சிவபெருமான். அப்போ நீங்கள் என்னையா சிவனை பற்றி பேசுகிறீங்க, அப்போ மற்ற தெய்வத்துக்கெல்லாம் இதானா? இதை பார்க்கக்கூடியவங்க இதில் பார்க்குறாங்க. ஆனால் இது கருட புராணத்தில் தான் எழுதப்பட்டு உள்ளது. அதையும் சொல்லிடுறேன். தனிஷ்டா பஞ்சமிங்கிறது கருட புராணத்துலேருந்து எடுக்கப்பட்டு உள்ளது. நான் சிவகோத்திர சிவனை தான் பேசுவேன். சரிங்களா? தப்பாக நினச்சிக்க வேணாம். நான் ஈசனை வழிபடுறேன், என் பெருமானை பற்றி தான் நான் பேசுவேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. அது கண்ணபுரம் மாற்றுவா யாரோ அந்தந்த இதுக்கு அவங்கள வந்துடலாம். அங்கே போய் பார்க்கும் பொழுது அவர் இல்லை. அப்போ இந்த உயிர் எங்கே வந்துடும்? இந்த ஆத்மா உயிர் தான் ஆத்மாங்கிறது. சரிங்களா? உடலுக்கு வேலை முடிஞ்சு போச்சு. நான் சென்ற வீடியோவில் சொல்லிட்டேன். இந்த ஆத்மா மீண்டும் எங்கே வரும்? இவங்க சொந்தக்காரங்க எங்கே இருக்காங்க? தன் வீட்டுக்குதே வந்து இருக்கும். 6 மாதம் கழித்து போனேன். இப்போ நம்ம ஒருத்தரை பார்க்க போகிறோம், விவோவை பார்க்க போகிறோம், இல்லாட்டி இங்கே போனேன், இன்றைக்கி இல்லை, அடுத்த வாரம் வர சொல்லிட்டாங்க. இந்த வாய்தா மாதிரி தான் அப்படி எடுத்துக்கலாம். போனேன், அடுத்த வாய்தா அப்படி போட்டாங்கன்னு. இது வாய்தான்னு எடுக்க முடியாது. வாய்தான்னு கணக்கு எடுத்தால் மாறிக்கிட்டே போகுது. அப்படி கிடையாது. போனேன், அவர் இவ்வளோ நாள் கழித்து வர சொன்னார் அப்படின்ட்டு வந்து இருக்கிறோம்ல மீண்டும். அதே மாதிரி போனார், அந்த நட்சத்திரத்தில் இருந்தப்போ 6 மாதம் கழித்து வர சொன்னார். நான் 6 மாதம் கழித்து போய்க்கிறப்பான்னு இந்த உயிர், இந்த ஆத்மா அந்த இடத்துல இருக்கும். அப்போ அங்கே இருக்கிற அங்கே மட்டுமா இருக்கும் அப்படின்னா அப்படியே சுத்தம். நம்ம சொந்தக்காரங்க, நம்ம பந்தம், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்லாம் அப்படி வாட்டில் ரவுண்டு அடிச்சுட்டு திருப்பி இருக்கிற இடத்துல ஓய்வு எடுக்க அது இருந்த இடத்துல வரும். அப்போ தான் விளக்கு போடணும். அப்போ அந்த அந்த உயிருக்கு என்ன செஞ்சிடறோம்? விளக்கு ஒளி கொடுக்குறோம். சாப்பாட்டு பொருள், இப்போ பசியோடு கறங்கி போயிட்டு வந்திருப்பாங்க, ஏதாவது சாப்பாட்டு பொருள் வைக்கிறோம். சாப்பாடுன்னா நீங்கள் தலைவாழையில போட்டு அம்புட்டும் போட்டு வைக்க சொல்ல, கொஞ்சம் ஏதாவது ஒரு பிஸ்கட் ரொட்டி கூட வைங்க. அவங்களால விளக்கு கண்டிப்பாக போடுங்க. உடனே அதில் நான் எந்த எண்ணெயில் போட, நெய்யில் போடவா அப்படின்னு கேட்கலாம். முன்னோர்கள்னு எடுத்துட்டா, இறந்தவர்கள்னு எடுத்துட்டா நல்லெண்ணெய் தான். நல்ல எண்ணெய் தீபம் கார்த்திகை சட்டியிலே போடலாம். நான் ஒன்று வெங்கலத்தில் போடவா, தங்கத்தில் போடவா, வெள்ளியில் விளக்கு போடவான்னு கேட்க வேணாம். மண் சட்டி கிடச்சாலும் போதும். அந்த விளக்கு அமராமல் ஒரு ஏதாவது மூடி வைங்க. உங்கள் வீட்டில் வெண்கல விளக்கு இருந்தால் போடுங்க, அது தப்பு கிடையாது. சில பேர் அப்படி கேட்குறாங்க, அதுக்கு தான் வெண்கல விளக்கு போடலாம், தவறு கிடையாது. அந்த விளக்கை அந்த நாளுக்கு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சுத்தம் பண்ணி வீட்டில் வச்சுக்கலாம், அதுவும் தவறு கிடையாது. நான் தூக்கி போட்டோம் யாருக்கும் தானம் கொடுப்போம் அப்படிலாம் கிடையாது. அதில் எழுதப்பட்டது என்னென்னா, ஒரு செம்பு நிறைய எண்ணெயை ஊற்றி, என்ன செம்புனா வெங்கல செம்பில், வெங்கலம்னா வெங்கலம், அந்த வெங்கல செம்பில் நல்லெண்ணெய் ஊற்றி தானம் கொடுங்கள் அப்படின்னு இருக்காங்க. அது நம்ம இஷ்டம்னா கொடுக்கலாம், அதெல்லாம் எதுக்கு போய்கிட்டு. ஒரு செம்பில் டெய்லி தண்ணி எடுத்து வச்சுருங்க. அந்த தண்ணியை கால்படாத இடம், அசுத்தம் இல்லாத இடம், சுத்தமான இடத்துல தண்ணியை மாற்றிருங்க. அப்போ இந்த 6 மாதத்துக்கு டெய்லி விளக்கு போடுங்க, கொஞ்சோண்டு தண்ணி வைங்க, ஒரு செம்பில் ஏதாவது உணவுக்கு அந்த உயிருக்கு வையுங்கள், அந்த ஆத்மாவுக்கு வையுங்கள். உங்கள் அப்பா அந்த உடலில் எவ்வளோ நாள் இருந்த ஆத்மாவுக்கு வையுங்கள், உடலுக்கு வையுங்கள். வந்துருச்சா? சரி, இந்த 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தாச்சு. நான் 6 மாதம் முடிச்சு என்னையா செய்யலாம்? ஆஞ்சநேயர் கோயிலோ, சிவன் கோயிலோ, முருகன் கோயிலோ, ஏதோ ஒரு கோயில் இருக்கும், மோட்ச விளக்கு. அங்கே போய் சாமியை கும்பிட்டு மோட்ச விளக்கை கும்பிட்டு வாங்க. மோட்ச விளக்குன்னா என்னையா? சில இடத்துல எனக்கு தெரியாது. அதாவது இந்த நவதானியங்கள்லாம் போட்டு, இல்லை நம்மளே மோட்ச விளக்கு வீட்டிலே போட்டு கும்பிட்டுக்கலாம். அப்போ நீங்கள் இப்படி கூட செய்யலாம். அடப்பு முடிஞ்சு மோட்ச விளக்கு போடுறோம் வீட்டில் வாங்கன்னு நம்ம உறவினர்கள்லாம், முக்கியமானவங்கள்லாம் கூப்பிட்டு உடனே அதுக்கு ஒரு விழாவை நடத்திடாதீங்க. ஏன்னா சில பேர் தெரியாமத்தான் உடனே மோட்ச விளக்கு பார்க்கணுன்னு ஏதாவது சொல்லிட்டோம்னா அதை செஞ்சு எல்லாத்தையும் ஊறவே கூப்பிட்டு நாக்கி போட்டு செலவு பண்ணி பணத்தை விரயம் பண்ண வேணாம். அவ்வளோ நான் சொல்லுவேன். கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க, மோட்ச விளக்கு அங்கே பாருங்கள், இல்லாட்டி அங்கே தீவார்த்தனை காமிச்சு சாமி கும்பிட்டுவாங்க. உங்கள் வீட்டிலே மோட்ச விளக்கு போடலாம். மோட்ச விளக்கு என்றால் நவதானியங்கள். நவதானியம் என்றால் உணவுப் பொருள்கள், பயிர் வகைகள். இப்போ கோதுமை, நெல், அரிசி, கம்பு, சோளம், மக்காச்சோளம், அப்புறம் கொள்ளு, காணா பயிறு, அப்படி
மொத்தத்துக்கு 9 வகைகள். நல்லா இவ்வளோ மந்தண்டி பொட்டணமாக போட்டு கட்டி உடனே இதில் கருப்பு துணியில் கட்டலாமா வெள்ளை துணியில் கட்டலாமானா வெள்ளை துணியிலே கட்டுங்க. எதுக்கு போய் கருப்பு துணியை? கருப்பு துணினா இறந்தவர்களுக்கு கருப்பு தான். கருப்பு பாருங்கள், இல்லாட்டி வெள்ளை துணியில் கட்டுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. திரிக்கு வெள்ளை துணி தான். ஒரு பொட்டணமாக கட்டி அதை முடிச்சு மாதிரி போட்டு திரி மாதிரி அப்படி சுற்றி மேலே நோக்கி போகணும். மோட்சம்னா மேலே மேலே வானத்தை நோக்கி எரியும். திரி பொறுத்துங்க, அதான் மோட்ச வழக்கு. தொட்டு கும்பிடுங்கள். அதை தீவாரத்தின அந்த வீட்டில் வச்சு உடனே படத்துக்குங்கள அதான் மோட்ச வழக்கு. அந்த இறந்த வீட்டில் இல்லாட்டி ஒரு ஹாலில் வச்சு கும்பிடலாம். ஒரு நாள் எரியலாம், அந்த லாஸ்ட் நாள் தப்பு கிடையாது. அதனால் அன்னைக்கு சாமி கும்பிடலாம். இல்லை ஏதாவது கோயிலில் போய் மோட்ச வழக்கு இருந்துச்சுன்னா அந்த விளக்கை பார்த்து கும்பிட்டு வரலாம். நல்லது. நீங்கள் இந்த 6 மாதம் இந்த அடைப்பு தீர்ந்தவனே இந்த 6 மாதம் இந்த இப்போ சொன்னல இந்த நட்சத்திரத்துக்கு மீண்டும் கூட சொல்லிடுறீங்களா? அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 6 மாதம் அடைப்பு. ரோகிணிக்கு 4 மாதம் அடைப்பு. கார்த்திகை, உத்திரம் 3 மாதம் அடைப்பு. மிருகசீரிஷம், சித்திரை, புனர்பூசம், விசாகம், உத்திராடம் 2 மாதம் அடைப்பு. இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் பார்க்க தெரியாது அப்படின்னா என்கிட்ட ஃபோன் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். என்னுடைய ஒரு பங்காக இருக்கட்டும் அந்த இறந்தவர்களுக்கு. நான் சொல்கிறனால தப்பு இல்லைல்ல. அது நிறையா பேர் ஐயா ஓசி எப்படி அப்படிங்கிறாங்க. நாங்கள் காசு இதுக்கெல்லாம் எதிர்பார்க்குறதில்ல. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்க. அப்புறம் எதுக்கு நான் இல்லைண்ணே விருப்பம் இருந்தால் தான் அதுன்னு நான் சொல்லிடுறேன். என்கிட்ட தாராளமாக ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் பதில் தரேன் எந்த நேரத்துலையும். இறந்தவர்களுக்கு சந்தேகமாக அவங்களுக்கு நீங்கள் என்ன வேணாலும் என்கிட்ட கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை, நான் படித்ததை, நான் கேட்டதை, என்னோடய அனுபவத்தில் உள்ளதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரிங்களா? நல்ல விளக்கமாக நிறையா பேருக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக பதில் தர்றேன். காசு கேட்பேன்னு பயப்பட வேணாம், இதுக்கும் சொல்லிடுறேன். விருப்பம்தான் இருந்தால் கொடுங்க, இல்லாட்டி வேணாம். ஏன்னா அந்த ஜோதிட ஓசியாக பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்குது, அது சொல்லிடுறேன். சரிங்களா? இது தொழில், அதனால தான் சொல்கிறேன். எனக்கு தேவை கிடையாது இந்த இதுக்கு. இது அப்படியே ஆயிடுச்சுங்களா? இப்போ அடைப்பை பற்றி பார்த்தாச்சு. 16 நாளை பற்றி போன சென்ற வீடியோலையும் சொல்லியிருக்கேன், இதுலேயும் சொல்லியிருக்கிறேன். இந்த கருமாதிங்கிறது அடுத்து இந்த திதி கொடுக்கறதுன்னு பேசுவாங்கள்ல. வருடம் 1 வருஷம் ஆச்சு நாங்கள் கும்பிடணும்னு. நம்மால் என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா, இது பக்கத்தில் இருக்க இந்த நீங்கள் இறந்த தேதி நேரத்தை கொண்டு போனீங்கன்னா உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க ஜோதிடர்கள் அந்த திதி இதெல்லாம் எழுதி கொடுத்துருவார். அதில் தான் நீங்கள் கும்பிடணும். நீங்கள் வாட்டில் எங்கள் அப்பா இப்போ நம்ம ஒரு இது சொல்லுவாங்க, எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோ யாரோ ஆகஸ்ட் மாதம் இல்லாட்டி மே மாதம் 10ஆம் தேதி தாண்டா இருந்தாங்க, நீ நட கிறுக்கு போய மாதிரி நீ போய் முன்னாடி தான் வரும். கொஞ்சம் ஒரு 5 நாள் பார்த்து நீ போய் மே மாதம் 2ஆம் தேதி எடுத்துகிட்டு வந்திருக்கிற உனக்குலாம் அறிவு இருக்கான்னு கேட்டக்கூடாது. பேசுகிற உனக்கு தான் அறிவு இல்லை அப்படின்றோம். என்ன திதி வருதோ அப்போ திதி அப்படிங்கும் பொழுது இப்போ தான் இங்கே பேச வர்றேன், முக்கியமான பாயிண்ட்டுக்கு வர்றேன். உங்களுக்கு நல்லது கிடைக்கும், நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இவ்வளோ நாளாக நீங்கள் செஞ்சது அடைப்பும் அந்த உடலுக்கு செஞ்சது அது வேறு, அவங்களுக்கு இந்த அடைப்புக்கும் செஞ்சதும் கூட இந்த உடல் அந்த உயிருக்கும் அந்த ஆத்மாவுக்கும் தான் செஞ்சீங்க. இந்த திதி கொடுக்கறது உங்கள் நன்மைக்கு வேண்டி செய்கிறீங்க. இந்த ஆத்மா இந்த உயிர் உங்கள் நன்மைக்கு வேண்டி பகவானிடத்தும் பல முன்னோர்கள்ட்ட இடத்தையும் போய் வேண்டும். என் பிள்ளை அங்கே கஷ்டப்படுறா ஐயா, என் பிள்ளை அங்கே கஷ்டப்படுறான், அவனுக்கு நீங்கள் நல்லதை செய்யுங்க, நமக்கு கூடயே இருந்து பாதுகாப்பு கொடுக்கும். நம்ம குலதெய்வம் மாதிரி தான், குலதெய்வத்துக்கு மேலே தான் முன்னோர்கள். அப்போ இறந்த உடனே வருடம் குறைஞ்சது ஒரு சுற்று வருடம் நம்ம செய்யணும். ஒரு சுற்றுனா 12 மாதம் தானேயா, ஒரு சுற்றுனா ஒரு வருஷம். அது என்னையா ஒரு சுற்று வருஷம்? குண்டத்துக்கு போகிறீங்களா? இருக்குது ஒரு சுற்று வருடம் அப்படின்னா தமிழ் கணக்கில் 60 வருடங்கள் சேர்ந்தது தான் ஒரு சுற்று தமிழ் வருடம். நீங்கள் பாருங்களே, இப்போ நான் தமிழ் வருடத்தை பற்றி அப்படியே கொஞ்சம்னு சொல்கிறவா இல்லை 60 வருஷத்தையும் சொன்னால் நம்ம இப்போ இந்த பிரபா, விபா, சுக்கலா, பிரமோதா அப்படின்னு வரும். இந்த இப்போ சித்திரப்பானு, சுபப்பானு, தாராப்பானு, பருத்திபா, சுவா, இந்த சர்வாதிகாரி இப்படிலாம் இப்போ எழுதியிருப்பாங்கள்ல சித்திரில்.
இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் இதில் என்னென்னு எழுதியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கும் அது எனக்கு தெரியாமல் குரோதி வருடமா இப்போ ஆமாம் குரோதி வருடம் தமிழாண்டு அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல. அது இந்த சுபபானு வருடம் அப்படி இப்படிலாம் சித்திரை பண்ணலாம் இல்லை. இதுதான் தமிழ் வருடம். இது எத்தனை வருடம்? 60 வருடம். இப்போ ஒரு சுத்து வருடங்கள் நீங்கள் செய்தால் நான் இருப்பேனா அடுத்த ஆள்? ஐயா எதை செய்கிறான் இருக்கிற வரைக்கும் இது செய்தால் உங்கள் குடும்பத்துக்கு நன்மை நடக்கும். அப்போ நீங்கள் கடைப்பிடிச்சி ஒரு டைரியிலையோ ஒரு இதுலேயோ எழுதி வியாபாரத்தமாக வச்சு கொண்டிருந்தால் இந்த திதி அந்த தமிழ் மாதத்தில் இங்கிலீஷ் தேதிக்கு போயிடாதீங்க. இப்போ மே மாதம் அப்படின்னாக்கும் வைகாசி மாதம் வந்துடுது. வைகாசி சித்திரையில் தொடங்கி வைகாசியில் வருதில்ல. இப்போ வைகாசி மாதத்துவே பேசுவோம். வைகாசி மாதத்தில் தேய்பிற திதியாக வளர்பிற திதியாக எந்த திதி வருதோ அதான் வருடம் அதான் திதி கொடுக்கறது. அதுக்கு பேர் திதி. ஆனால் நீங்கள் கொடுக்கறதுக்கு பேர் திவசம், உணவு. புரியுதுங்களா? நீங்கள் பார்க்க வேண்டிய நாளுக்கு பேர் திதி. நீங்கள் போய் சாமி கும்பிட்றீங்க பாருங்க, அவங்களுக்கு நீங்கள் செய்கிறதுக்கு பேர் திவசம். திவசம் கொடுக்கறது. திவசம் என்றால் என்ன? திவசம்ங்கிறாங்கல்ல, அது உணவு தான், வேறு ஒன்றும் கிடையாது. நவதானியத்தை போய் திவசம் கொடுக்கறது, அந்த உணவு கொடுக்கறது அவங்களுக்கு. அந்த ஆத்மா அந்த உயிரை நினைத்து பேசிக்கிட்டே பேர் 2 வீடியோ போட்டுக்க இன்னும் 10 போல. இதெல்லாம் வழிபட்டு இதெல்லாம் கொடுத்து நீ உங்கள் சொந்தக்காரனை கூப்பிட்டு சோறு போடாமரு. அன்றைய காலகட்டத்துக்கு உங்களுக்கு முன்ன பண்ண தெரியாதவர்கள், ரோட்டில் போகிறவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க, சாப்பாடுடைய அருமை ஏங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு போடுங்க. அந்த நாளை பாருங்கள். நீங்கள் எங்கேயும் போக வேணாம், சாமியே கூட கும்பிட வேணாம். உங்கள் வீட்டிலேன்னு உங்களால் ஒரு 5 பேர்த்துக்கு ஏதாவது உணவு ரெடி பண்ணுங்க. அந்த உணவை எடுங்க, கொஞ்சோண்டு கருப்பு எல்லாம் தூவி விட்டு தண்ணியை தெளிச்சு விட்டு காகத்துக்கு வைங்க, மனம் நிறைஞ்சு கும்பிடுங்க அந்த திதியில். அடுத்து ஒரு உங்களால் முடிஞ்ச பொட்டணம் போடுங்க, வண்டியை எடுங்க. ரோட்டில் அலைவார்கள் சாப்பாடுக்கு ஏங்கி கொண்டு. வயதானவர்கள், யாசனம் கேட்கக்கூடியவர்கள், பிச்சை கேட்கக்கூடியவர்கள், இல்லை முடியாதவர்கள் போன்ற யாரும் தர்மம் போடியா சோறு கொடுங்கன்னு கேட்க வேணாம். உங்களுக்கு இருக்க பார்க்க தெரியும். ஒரு பாட்டில் தண்ணி, ஒரு பொட்டணத்தில் சாப்பாடு ரெடி பண்ணி அன்றைய தினம் ஐயா சாப்பிட்றீங்களான்னு கேளுங்க, கேட்டுட்டு கொடுங்க, பசியாத்துங்க ஒரு 10 பேர்த்துக்கு. இது அந்த உயிருக்கு போய் சேரும், அந்த ஆத்மாவுக்கு போய் சேரும். உடல் அன்னையோட முடிஞ்சு போச்சு. நம்ம அடக்கம் பண்ணுறோம் பாரு, எரிக்கிறோம் பாரு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆத்மா இது ஒரு சுத்து வருடம், 60 வருடம். 60 வருடம். சரி, 60 வருடம் என்னால் செய்ய முடியுமா அப்படின்னா, உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் எவ்வளவு காலம் உங்களால் செய்ய முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளோ செய்கிறீங்களோ, உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் எல்லாத்துக்கும் நல்லது. நீங்கள் உங்களுக்கு பின்னாடி உங்கள் பிள்ளைகள்கிட்ட சொல்லி அப்படி வளர்க்கணும், இதை பார்க்கணும். சரி, இதை நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம். இந்த உயிர் அந்த உடலோடு இருக்கிற காலத்தில், அதாவது உயிரோடு அவங்க அப்பாவோ அம்மாவோ இருக்கிறாங்கல்ல, அப்போ நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா இது எதுவுமே செய்ய வேணாமியா. போ, அந்த ஆத்மா நமக்காக வேண்டிக்கும். நேரம் இல்லைன்னாலும் அப்பையும் பார்க்கல. இந்த உயிர் உடலோடு இருக்கும் பொழுது, அதாவது உயிரோடு இருக்கும்போது புரியுறோம்னா அப்படி தான் சொல்லணும்னு நான் பிரித்து பேசுகிறேன், உங்களுக்கு புரியாது நினைக்கிறேன். இந்த உயிர் அந்த உடலோடு இருக்கிற காலகட்டத்தில், அப்போ உயிரோடு இருக்கிறப்ப நம்ம தாயோ தந்தையோ முதியோர் இல்லத்தில் போய் விட வேணாம். அவங்களுக்கு ஒரு சேவையாக செய்கிறவங்க எத்தனையோ தெய்வங்கள் இருக்காங்க. வயதானவர்களுக்கு சேவை செய்கிற எத்தனையோ தெய்வங்கள் இருக்காங்க. அப்படி செஞ்சால் நீங்கள் இதெல்லாம் செய்யவே தேவையில்லை. ஆமாம், விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் கமெண்டில் போடுங்க. அடுத்தடுத்து இந்த மாதிரி நிறைய ஒரு வீடியோலாம் போடல வித்தியாசமாக. நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.